கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு மூச்சு இறைக்க உள்ளே வந்து நின்ற விமலாவை வியப்புடன் மோகன் பார்த்தான். அன்று காலை அவசரமாக சந்திக்க வேண்டும், முக்கியமான சங்கதியை பற்றி பேச வேண்டும் என்று அவள் தொலைபேசியில் அவனை அழைத்தபோது படுக்கை மீது சோம்பலுடன் புரண்டு கொண்டிருந்தான். இருள் பிரியாத விடியற்காலை வேலை. இந்த பெண்ணுக்கு என்ன வந்துவிட்டது இந்த வேளையில்? சிறிது எரிச்சலாக இருந்தது அவனுக்கு. அலுவலகத்துக்கு 10 மணி அளவில் வாங்க, முதலாவதாக உங்களை கவனிக்கிறேன் சொன்னபடி அவள் வந்திருந்தாள். ஆனால் முகத்திலே ஏன் இந்த பரபரப்பு? வீட்டில் என்ன நடந்துவிட்டது? இப்படி அவசரமாக வந்திருக்கிறாளே. காலோடு தலைவரை அவள் மீது தன் பார்வையை விரைவாக ஓட்டினான். காற்றில் அலங்கிவிட்டிருந்த கூந்தலை இடக்கையால் சரி செய்தபடி அவள் வேண்டா வெறுப்பாக அந்த இருக்கை மீது அமர்ந்து கொண்டாள். பொத்தென்று அது அவளை தழுவி கொண்டது. என்றாலும் உடல் முழுவதும் உள்ளாக குத்துவது போன்ற ஒரு மலைப்பு. அவளை உள்ளே அனுமதிக்காது நின்று பேசி அனுப்பி உதாசீனம் செய்யும் அளவுக்கு அவனை மயக்கி கொண்டிருந்த அந்த மோகினி, கோடிகளின் அதிபதியின் மகள் அனுராதா உட்கார்ந்த இருக்கை என்றதாலோ என்னவோ அவளுக்கு பிடிக்கவில்லை. உடலை நெளித்து வளைத்து கொண்டு சிரமப்பட்டாள். நெற்றிப்புறத்தில் அரும்பியிருந்த வியர்வை பொடிகளை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். மோகன் வெளிர் நீல சஃபாரி சூட்டில் கம்பீரமாக இருக்கையில் சாய்ந்த வாக்கில் அமர்ந்திருந்தான். வணக்கம் தெரிவித்த அவனது குவிந்த கரங்களின் விரல்கள் தாளமிட்டு கொண்டிருந்தன. முகத்தில் அதே மோகன புன்னகை. என்ன சங்கதி? கேட்காமல் கேட்டன அவனது கனவு கண்கள். ஒரு பக்கம் அனுராதாவுடன் காதல், இன்னொரு பக்கம் அந்த அபலை பெண் ரம்யா, இன்னும் இவரது பட்டியலில் எத்தனை பெண்களோ. இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்ற பாவத்தில் ஒன்றுமே தெரியாதவன் போல தனக்குள் எண்ணி கோபத்திலே குமுறி கொண்டிருந்தாள் விமலா. அவசரம் இல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, வீட்டில் எல்லோரும் நலந்தானே? முறுவலித்தான் மோகன். உங்க புண்ணியத்துல எல்லோரும் சுகமாக இருக்காங்க. உங்க தாத்தா தயவில்லைன்னு சொல்லுங்க. அவன் வேடிக்கையாக சிரித்தான். இந்த மாதிரியான பச்சை சிரிப்பை சிரித்தே இந்த மோகன் எத்தனை பெண்களை தன் வசம் ஆக்கி கொண்டிருக்கிறார். என்னையும் தனது வலைக்குள் முடக்க பார்க்கிறார். அவள் எச்சரிக்கை அடைந்தாள். வீட்டில் சசி என்னும் அரக்கன், இங்கே பல வேடம் போடும் ஒரு மோகன பிசாசு. அம்மா சொல்வாங்களே, ஆண்களை பெண்கள் சற்றென்று நம்பிவிடக்கூடாது. பலவும் எண்ணியபடி அமுத்தலாக நிமிர்ந்த அவனை கூர்மையாக பார்த்தாள். சாதாரணமாக வக்கீல்கள் இறந்தவரின் உயிரை எடுத்து வாரிசுதாரருக்கு வாசித்து காட்டுவது வழக்கம். சட்டென நிமிர்ந்து கொண்டான் மோகன். அவன் முகத்தில் கோபத்தின் சாயை ஒரு கணம் மின்னலாக பரவி மறைந்தது. உறவினர்கள் இந்த பெண்ணை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். கார்டியனை பற்றி நம்பிக்கை குறைவாக பேசியிருக்க வேண்டும். அதனால்தான் ஓடி வந்திருக்கிறாள். அனுபவம் இல்லாத இளம் வயது, எடுப்பார் கைப்பிள்ளை தன்னுள் எண்ணிக்கொண்டான். சட்டத்துக்கு உரித்தான மொழியில் எழுதப்பட்ட உயிலை நான் வாசித்தால் உங்களால் சற்றென்று புரிந்து கொள்ள இயலாது என்பதால் உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கிய சங்கதிகளை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் என் தாத்தாவின் உயிலில் என்னதான் எழுதியிருக்கு என்பதை நான் தெரிஞ்சு கொள்கிறது நியாயம். மோகன் முகம் சிவந்து போனான். அவனது கனவு கண்களில் கோபம் தெரிந்தது. பல ஆண்டாக அவன் தந்தையும் அவனும் அவர்களது குடும்ப வழக்கறிஞராக இருந்து வருகின்றனர். குடும்பத்து சட்ட விவகாரத்தை பத்திரமாக பாதுகாத்து வந்த அவனை காலம் சென்ற அவன் பாட்டன் கூட ஒரு வார்த்தை கேட்டதில்லை. நேற்று வந்த பெண் இவள் இப்படி கேட்டுவிட்டாளே. இது இவளாக பேசுகிற சங்கதி இல்லை. அத்தை மகன் சசி முடுக்கி விட்டிருக்கிறான் எண்ணி அவன் விருக்கென்று எழுந்து அறையின் சுவர் ஓரமாக நின்ற பெரிய இரும்பு அலமாரியை திறந்தான். இழுப்பறை ஒன்றை உருவி எடுத்தான். ஒழுங்காக அவன் கோப்புகளை வைத்திருந்த பாங்கையும் எது எங்கே இருக்கிறது என்று கனப்பொழுதில் தெரிந்து கொண்ட அவனது அபார ஞாபக சக்தியையும் விமலா வியக்காமல் இருக்க முடியவில்லை. புத்திசாலி, திறமை மிக்கவன், கண்கவர் அழகன், இனிக்க பேசும் சுபாவம், இத்தனைக்கும் இடையே திருஷ்டி பரிகாரமாக கேவலமான புத்தி, பெண்முகம். இவர் மட்டும் ஆரம்பத்தில் அவள் நினைத்தபடியே ஒரு நல்ல மனிதராகவே இருந்திருந்தால் அவள் மனம் ஏன் இன்னமும் அந்த பொல்லாத மனிதரிடம் மயங்கி கொண்டிருக்கிறது? அந்த சுருண்ட முடியை பார்த்தால் கூட மார்பு இன்ப பரவசத்தில் ஏன் துடிக்கிறது? வாசிக்கட்டுமா? அவன் கேட்டபோது திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். அரை மணி நேரம் தொடர்ந்தாற்போல் ஆங்கிலத்தில் சட்ட நுணுக்கத்திற்கு என்று அமைக்கப்பட்ட தனி மொழியில் எழுதப்பட்டிருந்த அந்த உயிலை அவன் வாசித்தான். இடையே ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதியையும் எளிமையாக தமிழில் விவரித்து சொன்னான். ஏற்கனவே அவன் அவளிடம் சொல்லியிருந்த சங்கதிகள் தான் அந்த உயிலில் இருந்தன. அழுத்தமான நிபந்தனைகள் ஏதும் இருக்கவில்லை. படித்து முடித்ததும் பத்திரிகையை மடித்து இழுப்பறைக்குள் அடைக்கும் பூட்டிவிட்டு இருக்கையில் வந்து அமர்ந்தான். இப்போ திருப்திதானே? உங்களுக்கு அனாவசிய தலைவலி வேண்டாம் என்றுதான் அதை படித்து காட்டவில்லை. கார்டியனான என்னிடம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு நான் நினைச்சேன்.
மறந்து விட்டேனே, காஃபி கொண்டு வரச் சொல்லட்டுமா? கேட்டபடி மேஜை ஓரத்தில் இருந்த பொத்தானை அமுக்கினான். எஸ் சார். வரவேற்பு அறைப்பெண்ணின் இனிய குரல் இன்டர்காமில் ஒலித்தது. 2 கோப்பை காப்பி அனுப்பி வையுங்கள், உத்தரவிட்டுவிட்டு திரும்பினான். இன்னொரு சங்கதியை பற்றியும் பேச வந்திருக்கிறேன், விமலா மெல்லத் தொடங்கினாள். பையன் கொண்டு வந்து வைத்த கோப்பைகளில் ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்தான். முதலில் சூடு ஆறுமுன் காஃபியை சாப்பிட்டுவிட்டு பிறகு பேசுங்கள் என்று கூறி முறுவலித்தான். மந்திரத்தில் கட்டுண்டவள் போல அவன் கொடுத்த காப்பியை வாங்கி காப்பியை வேகமாக பருகினாள். எனக்கு இந்த உபசரிப்பு தேவையில்லை என்று பளிச்சென்று சொல்ல முடியாத ஒரு தயக்கம் அவளிடம் இல்லை. ஏன் ஒரு மயக்கம்? தன்னையே கடிந்து கொண்டாள். நான் தொழிற்கல்வி கற்க விரும்புகிறேன், தடுமாறினாள். வேலைக்கு போகணும்னு ஆசையா? ஓ, அப்படியே செய்யலாமே. நீங்கள் மேலே படிக்க விரும்பினாலும் சரி, திருமணம் செய்துக்க ஆசைப்பட்டாலும் சரி, தடுத்து நிறுத்த யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் உங்களுக்கு 23 வயது ஆன பிறகுதான் சொத்துக்களை சுயேட்சையாக நிர்வகிக்கும் தகுதி ஏற்படும். அதுவரை அடியேனுடைய பாதுகாப்பை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். வேடிக்கையாக சிரித்தான். கல்யாணத்தை பற்றி நான் பேச வரலை. வேலை மேலே தொடர விரும்பும் கல்வியை பற்றித்தான் பேச நினைக்கிறேன், சினிங்கினாள். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, உதவ தயாராக இருக்கிறேன். தட்டெழுத்து, சுருக்கெழுத்து இவை கற்று தேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியா? பிறகு எங்கள் அலுவலகத்திலேயே நீங்கள் ஒரு வேலை ஏற்றுக்கலாமே. இங்கே இருக்கும் வேலை அழுத்தத்திற்கு இன்னும் சில கணக்கர்களும் தட்டெழுத்தரும் தேவை. கேலியாக பேசிவிட்டு உரக்க சிரித்தான். கோபத்தில் உடல் முழுவதும் அனலாக எரிவதை உணர்ந்தாள். உங்களுக்கு எதுதான் போதும்? பெண்ணாசை கூட போதாது, தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதனால்தான் பாவம் அந்த ஏழை பெண் ரம்யாவை உதறிவிட தீர்மானிச்சிட்டீங்க. இறைந்து கத்தி பேச வேண்டும் போன்ற ஆத்திரம். ஆனால் அவன் முகத்தை பார்த்ததுமே அச்சம் கலந்த ஒரு தயக்கம். அவளது உணர்வுகளை இப்படி ஆட்கொண்டு அவளை தன் உள்ளங்கையில் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறானே மோகன். அவனை அவள் எப்படி சுலபமாக எதிர்ப்பாள்? பொற்களை கடித்து கொண்டாள். எனது தொழிற்கல்விக்கு நான் சேர வேண்டிய ஒரு நல்ல நிறுவனத்தில் சேர்த்துவிட உதவ வேண்டும், அவ்வளவுதான். நன்றி. எழுந்தாள். கூடவே எழுந்து அவளுடன் நடந்து கண்ணாடி கதவை திறந்து வழிவிட வந்த மோகனை சற்றென்று திரும்பி பார்த்தாள். எச்சிலை விழுங்கி கொண்டாள். அந்த பெண் ரம்யா என்னை பார்க்க வந்திருந்தாள் என்றாள் மொட்டையாக. ரம்யா? யார் அவள்? என் எதிர்கட்சிக்காரராக இருந்தால் என்னை வந்து பார்ப்பதுதானே முறை. அவன் இயல்பாக பேசினான். அவள் உங்கள் கட்சிக்காரி அல்ல, காதலி என்று சொல்ல வந்த வார்த்தை தொண்டையிலேயே நின்றுவிட அவள் உதடுகள் மட்டும் நெளிந்து மௌனமாக தெரியப்படுத்திய போது மோகன் மறுபடியும் முகம் சிவந்து போனான். ஓங்கி அவளை அறைந்து விடுவான் போன்ற ஆவேச தோற்றத்தில் முதலாக அவனை பார்க்க நேரிட்ட விமலா அதிர்ந்து போனாள். சிரித்து பேசும் இவருக்கு இப்படி ஒரு கோபம் வருமா? விருட்டென்று திரும்பி வேகமாக நடந்தாள். அவளால் சமாளிக்க முடியாத ஒரு அழுத்தமான ஆண்மகன் மோகன் என்பதை உணர்ந்தபோது ஏற்பட்ட வெட்கம் கண்ணீராக பார்வையை மறைக்க, அழுகையாய் நெஞ்சை அடைக்க மின் ஏணி இருந்த பக்கம் அவள் ஓடினாள். பகல் நேரம். சசி வீட்டில் இல்லாததால் தன் அறைக்கதவை விமலா தாளிடாது திறந்து வைத்திருந்தாள். இருக்கை ஒன்றில் சாய்ந்து கொண்டு மோடா மீது காலை நீட்டியபடி வாராந்திர பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள் விமலா. வராந்தாவில் மெட்டிகளின் ஓசை கேட்டது. பூங்காவனம் அறைக்குள் மெல்ல நுழைந்து கையில் கொண்டு வந்த கடித உரையை அவள் முன்னிருந்த முக்காலி மீது வைத்துவிட்டு நகர்ந்தாள். தந்த நிறத்தில் உயர்ந்த வகையில் ஆன அந்த கடித உரையை கண்டதுமே அவள் நெஞ்சு பரபரத்தது. மாதத்தின் முதல் தேதியில்தான் அவளுக்கு காசோலை அடங்கிய கடித உரையை மோகன் அனுப்பி வைப்பது வழக்கம். மாதத்தின் நடுவே எதற்காக அவர் கடிதம் எழுதியிருக்கிறார்? அவசரமாக விரலால் உரையை கிழித்து உள்ளே இருந்த சிறு கடிதத்தை இழுத்தாள். வழக்கமாக அவன் காசோலையோடு தன் கைப்பட அவளது நலன் விசாரித்து பணம் அனுப்பியிருப்பதை தெரிவித்து 2 வரிகள் எழுதி அனுப்புவது வழக்கம். கைப்பட அவன் எழுதிய அந்த கடிதத்தை படிக்கும்போது அவனுடன் மிக அருகில் நெருங்கிவிட்ட உணர்வில் அவள் மயங்கி விடுவதும் உண்டு. 1000 விளக்கு பகுதியில் உள்ள அமிர்தா ஹவுஸில் நீங்கள் கேட்ட தட்டெழுத்து நிறுவனம் முதல் மாடியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாளை காலை 9 மணி அளவில் அங்கு உங்களுக்காக நான் வந்து காத்திருந்து ஆவண செய்வேன். வணக்கம், மோகன். கடிதம் அலுவலக பாணியில் தட்டெழுத்தில் அடிக்கப்பட்டு முடிவில் மோகனது கையெழுத்துடன் காணப்பட்டது. நெஞ்சை கவ்விய துயரத்தை விழுங்கிக் கொண்டு கண் இமைகளை சுட்ட கண்ணீரை சமாளித்து கொண்டு கடிதத்தை மீண்டும் படித்தாள். என் விஷயத்தில் தலையிட்டால் இப்படித்தான் விலகிக் கொள்வேன். கடிதம் சொல்லாமல் சொல்லியது. மோகனும் அவளிடம் அலுவலக ரீதியில், அம்மா, மாடு வந்து விட்டது, கொட்டிலில் கட்டினா கட்டுங்கோ, கட்டாட்ட போ என்ற வகையில் நடந்து கொள்ள தொடங்கிவிட்டால்
அவளுக்கு உதவ யாருமே கிடையாதே. ஏன் இல்லை? அவர்கள் வசித்த கிராமத்தில் பெரிய தனக்காரர் மனைவி தனபாகியம் இருக்காங்களே. சென்னை வந்து சேர்ந்ததும் ஒரே ஒரு கடிதம்தான் அவள் இதுவரை அவர்களுக்கு எழுதியிருந்தாள். பின்னர் பல அலுவல்கள் காரணமாக அவள் தொடர்ந்து எழுதாதது எத்தனை பெரிய தவறு. எழுந்தாள். வேகமாக மேஜை அருகில் நாற்காலியை தள்ளி போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். இழுப்பறையில் இருந்து காகிதம் பேனாவை எடுத்து மேலே வைத்துக்கொண்டு எழுதத் தொடங்கினாள். என் தாயின் மறைவுக்கு பின் உங்களைத்தான் நான் தாயாக பாவித்து நேசித்தேன், மதித்து வாழ்ந்தேன். அதனால் இந்த பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உங்களை மறுபடியும் பார்க்க வேண்டும், பேச வேண்டும். உங்கள் அன்பு கரங்களால் தயாரித்த உணவை சாப்பிட வேண்டும். நீங்கள் பெரிய மனது பண்ணி கொடுத்து உதவிய கிராமத்து வீட்டில் கூடத்து தரையில் படுத்து உறங்க வேண்டும் என்றெல்லாம் என் மனம் தவியாய் தவிக்கிறது. உங்களுடன் சில நாள் கிராமத்தில் வந்து தங்கியிருக்க ஆசைப்படுகிறேன். மேலே எழுத முடியாது. கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டு படுக்கையில் விழுந்து மெல்ல விசும்பினாள். அந்த கிராமத்திலே பழுதடைந்த அந்த பழைய வீட்டில் தாயுடன் கழித்த மகிழ்ச்சியான நாட்கள் எல்லாம் தொடர்கதையாக சிந்தனையை தொடரவே அவளுக்கு மறைந்து போன தாயின் நினைப்பு அழுத்தமாக மனதை கணக்கவே தாங்க முடியாத துயரத்தில் அழுதாள். ஒரே ஒரு உண்மையான உறவு அவள் தாய். தாயின் மறைவுக்கு பின் அவள் அனாதையாகிவிட்டாளே. நண்பன் என்று நினைத்த மோகனும் போலியாகிவிட்டான். இனி அவள் யாரை நம்புவது? முகத்தை கழுவிக்கொண்டு பொட்டு வைத்து முடியை சீர்திருத்தி கொண்டு அவள் கீழே வருவதற்குள் பாட்டி ருக்மணியின் அதிகார குரல் மாடியை எட்டிவிட்டது. என்ன பெண்மணி, இப்படி 8 ஊர் கேட்கிறா போல கத்தி கூப்பிடட்டா என்ன? எரிச்சலுடன் கீழே இறங்கி வந்தாள் விமலா. பாட்டியின் முகமும் கண்களும் கோவை பழமாக சிவந்திருந்தன. வழக்கம் போல சசியை தவிர அந்த மூவரும் மாலை காஃபி டிஃபனுக்கு சாப்பாட்டு அறையில் காத்திருந்தார்கள். என்ன மனிதர்கள் இவர்கள்! வேலை தவறாது சாப்பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து விடுகிறாள். விமலாவுக்கு அலுப்பாக தான் இருந்தது. வேதமுத்து அமைதியாக பரிமாறிய காய்கறி கட்லட்டை கையில் எடுத்துக்கொண்டு கோபத்தோடு பாட்டி கேட்டாள். அந்த மோகன் பயல் ஏதோ கடிதம் அனுப்பியிருந்தானமே, என்னவாம்? சசிக்கு செலவுக்கு பணம் தருவதாக ஒப்புக்கொண்டானா? காப்பியை மட்டும் மெதுவாக பருகி கொண்டிருந்த விமலாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. தாத்தாவின் உயில் பிரகாரம் அந்த வீட்டில் தங்குவதற்கு கூட அவர்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவளுடைய தயவில் அண்டி வாழ்கிற நிலை. அப்படி இருக்கும்போதே அவளை அதிகாரம் செய்கிறார்கள். விமலா தன் நிலையை புரிந்து கொண்டு விட்டதை பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தியாக வேண்டும். நான் மேலே படிக்க விரும்புகிறேன். அதை பற்றி கடிதம் எழுதியிருக்கிறார், அவ்வளவுதான். மேலே படிக்க போறியா? யாரை கேட்டுட்டு இந்த ஏற்பாடு? தொழிற்கல்வி ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியம்னு என் அம்மாவின் கருத்து. நான் மேலே படிக்கணும்னு அவங்க ரொம்ப விரும்பினாங்க. என் அம்மாவின் விருப்பத்தை நிறைவேற்றுறது என் கடமை. நான் வேற யாரையும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வக்கீல் மோகன் எல்லா ஏற்பாடும் செய்தார். அவன் ஏன் செய்யணும்? உன் அத்தை மகன்கிட்ட சொன்னா உதவி செய்ய மாட்டானா? வக்கீல் மோகன் என் கார்டியன். அவர்கிட்ட தான் நான் எல்லா உதவியும் பெற வேண்டும். அத்தான் சசி தன் செலவுக்கே பணம் இல்லாமல் திண்டாடும் போது எனக்கு பண உதவி செய்து எப்படி படிக்க வைக்க முடியும்? காரமாக கேட்டுவிட்டு அவள் சற்றென்று எழுந்து வெளியே தோட்டத்திற்கு போய்விட்டாள். பாட்டி, உங்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பதானால் என் தந்தையை பெற்ற கடனுக்கு பிரதியாக உங்களை தொடர்ந்து இந்த வீட்டில் வாழ அனுமதிப்பேன். இல்லாட்டா என்று இறைந்து கத்த வேண்டும் போல் ஆவேசம் வந்துவிட்டது அவளுக்கு. பொறுமை பொறுமை. தொழிற்கல்வியை முடித்துவிட்டு ஒரு வேலையை தேடிக்கொள்ளும் தகுதி வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உள்மனம் ஓங்கி எச்சரிக்கவே அவள் பற்களை கடித்து கொண்டு தோட்டத்தில் உலாவினாள். இந்த பணம், பங்களா இதெல்லாம் அவளுக்கு இப்பொழுது கசந்து போய்விட்டன. அவள் விரும்பியதெல்லாம் அமைதியான வாழ்க்கை. குண்டும் குழியுமான தரையின் மங்கிய விளக்கு ஒளியில் அலுமினிய தட்டில் மோர் சோற்றை போட்டுக்கொண்டு அம்மா எதிரில் உட்கார்ந்தபடி நாட்டு நடப்புகளை பேசி சிரித்து கொண்டு கிண்ணத்திலே இருக்கும் சுண்டக்குழம்பை ஆளுக்கு பாதியாக பகிர்ந்து சாப்பிட்ட அந்த நாளின் இனிமை, மகிழ்ச்சி, அன்பின் நெருக்கம் சன்மைக்கா இழைத்த இந்த பங்களாவின் சாப்பாட்டு அறையில் வெள்ளித்தட்டில் பால் சோறு போட்டுக்கொண்டு பாட்டியோடு சாப்பிட உட்கார்ந்தபோது ஏற்படவே இல்லையே. பணம் வேறு, பாசம் வேறு. பாசத்துக்கு விலை ஏது? அம்மா, என்னை விட்டு போயிட்டீங்களே. அம்மா, அனாதையாகி நான் தன்னந்தனியே கூக்குரலிட்டு அழ வேண்டும் போன்ற துயரத்தில் தோட்டத்தில் சிமெண்ட் மேடை ஒன்றில் இடிந்து போய் உட்கார்ந்தாள். எவ்வளவு நேரம் சென்றதோ தெரியாது. அம்மா, குரலை கேட்டு விழித்தாள். தோட்டத்து வாயிலில் எரிந்த விளக்கு ஒளியில் வேதமுத்து லேசாக தெரிந்தார். இருட்டி போச்சு, இங்கே தனியா உட்கார்ந்துருக்கிறீங்களே. எனக்கு தனிமை எங்கே இருக்கு இந்த வீட்டில்? அவங்க 3 பேரும் அப்பவே சினிமாவுக்கு புறப்பட்டு போயிட்டாங்களே. வர நேரமாகும். உங்களுக்கு பசிச்சா சாப்பாடு போடும்படி பாட்டியம்மா உத்தரவு. அப்படியானால் அவள் மட்டும் தனியாக இத்தனை நேரம் அங்கே உட்கார்ந்திருக்கிறாள்.
ஒப்புக்காக கூட பாட்டி அவளை உடன் வரும்படி அழைக்கவில்லை. அசட்டை செய்து அவளது உணர்வுகளை ஒடுக்க பார்க்கிறார்கள். வேதமுத்து ஐயா, என்னை பற்றி அக்கறைப்படற ஒரே ஒரு ஆத்மா நீங்க தானே தெரியும். அதனால உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு வக்கீல் மோகன் மேலேயும் நம்பிக்கை குறைஞ்சிட்டது. அவர் பேச முடியாது துயரத்துடன் திணறினாள். அம்மா, நான் உங்க வீட்டு உப்பை சாப்பிட்டு உழைத்து வாழும் ஒரு வேலையாள். என்னால் அதிகம் பேச முடியாது. ஆனால் சில சங்கதிகளை நானே ஊகிக்க முடிஞ்சது. என் மகளுக்கு உபதேசம் செய்கிறாப்புல ஒன்று சொல்வேன், கேட்டுப்பீங்களா? கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க வேதமுத்து. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது தான் மெயின் பெரியவங்க சொல்லுவாங்க. மோகன் ஐயாவை சின்ன பையனாக இருக்கச்சே பிடிச்சி எனக்கு தெரியும். அவர் மேலே உங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப நம்பிக்கை. அவ்வளவுதான் நான் சொல்வேன். இருட்டில் இங்கே தனியாக உட்கார்ந்துருக்காதீங்க. அம்மா, பூச்சி போட்டு ஏதாச்சும் இருக்க போகுது. உள்ளே வாங்கம்மா, சாப்பிட்ற நேரமாச்சு. அன்பு கனிந்த குரலில் அழைத்தார் வேதமுத்து. மறுநாள் காலை அவளை அமிர்தா ஹவுஸின் வாயிலில் சந்தித்தான். நிறுவனத்தின் தலைவருக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்துவிட்டு அதில் அவள் மாணவியாக சேர ஆவணம் செய்து உதவினான். அவளிடம் விடை பெறும் முன் புன்முறுவலுடன் சொன்னான், காலை இந்த நிறுவனத்தில் பயிற்சி 9 மணிக்கு தொடங்கும், 11 மணிக்கு முடிந்துவிடும். அதற்கு பின்னர் நீங்கள் வீட்டிற்கு திரும்பிவிடலாம். பகல் உணவிற்கு பின்னர் மாலை பொழுது நீண்டு கணக்குமே, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கிண்டலாக அல்லவா மோகன் பேசுகிறார்? கோபத்தில் முகம் சிவக்க கீழ் உதட்டை அழுத்தமாக விமலா கடித்து கொண்டாள். மாலை வேளையில் நித்தமும் கடற்கரையிலும் கடை தெருவிலும் சுற்றி கொண்டிருப்பது அவசியம்தானா? தாத்தாவின் நண்பர்கள் பலருக்கு இப்பொழுது நான் யார் என்று தெரிந்திருக்கிறது. தினமும் கடை தெருவிலே நான் காணப்பட்டால் குடும்ப கௌரவத்துக்கு நல்லா இருக்காதுன்னு தானே சொல்ல வந்தீங்க? சுட சுட காரமான குரலில் கேட்டாள். மோகன் மெல்ல சிரித்தான். நீங்களே புரிஞ்சு கொண்டு விட்டீங்க, நல்லதா போச்சு. அது இருக்கட்டும். உங்களுக்கு சங்கீதம், நடனம் இவற்றில் ஈடுபாடு உண்டு அல்லவா? பிறர் ஆடுவதை பார்த்து ரசிப்பதில் ஈடுபாடு உண்டு. ஆனால் பிறரால் ஆட்டி வைக்கப்படுவதை நான் விரும்புவது இல்லை. மறுபடியும் சூடாக பதிலளித்தாள். அவளுக்கு கோபம் அதிகமாகியது போல முகத்திலே படர்ந்த செம்மையும் அதிகரித்தது. அந்த அழகை ஓரக்கண்ணால் பார்த்து மகிழ்ந்தான் மோகன். கிராமத்திலே வளர்ந்தவள், 10ஆம் பசலியாக பயந்த சுபாவமாக இல்லாது படபடவென்று பொரியும் அவளது பேச்சு, முகத்திலே மின்னல் அடித்த கோபத்தின் சாயை எல்லாம் அவனுக்கு மிகவும் பிடித்தன. வீம்பு பிடித்து அடைஞ்செய்யும் குழந்தையைப் போன்று பிடிவாதம் தேங்கி நின்ற அந்த கண்களின் பார்வை அவனை வெகுவாக மயக்கியது. பரதநாட்டியத்தை பார்க்க மட்டுமே தான் பிடிக்கும். சரி, சங்கீதத்தை பற்றியும் அதே அபிப்பிராயமோ? மீண்டும் லேசாக சிரித்தான். கிராமத்து சூழ்நிலையில் வளர்ந்தவள் நான். அம்மாவின் சம்பாத்தியத்தில் இந்த பட்டப்படிப்பை முடிச்சதே அதிகம். இந்த நிலையில் சங்கீதத்தை முறைப்படி கற்றுக்க எனக்கு என்ன தகுதி இருந்தது? அந்த தகுதி இப்போது வந்திருக்கே. என் தாயைப் போல எனக்கு அத்தனை இனிய குரல் கிடையாதே. வாத்திய சங்கீதம் பயின்று அந்த குறையை நிவர்த்தி செய்திக்கலாமே. மனம் வச்சால் யாரும் எந்த வயதிலும் ஏதாவது ஒரு வாத்திய கருவியை இசைக்க கற்றுக்கலாம். சங்கீதத்திலே கொஞ்சம் ஈடுபாடும் முயற்சியும் தானே தேவை. காலை வேளையில் தட்டெழுத்து நிறுவனத்தில் பயிற்சி முடிந்ததும் மாலை வேளையில் வீட்டுக்குள் அந்த முதலைகளுடன் வளைய வருவதை விட வெளியே சென்று வீணை வாசிக்க கற்றுக்கொண்டால் என்ன? விமலா தனக்குள் சிந்தித்தபடி தயங்கினாள். அவளது மனப்போராட்டத்தை புரிந்து கொண்டவன் போல மோகன் பேசினான். இப்போ நீங்கள் வீணை கற்றுக்கிட்டு கச்சேரி செய்ய போறீங்கன்னு யாரும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் பொழுதை நல்ல முறையில் கழிக்க ஒரு கடினமான வாத்தியத்தை இசைக்க கற்றுக்க முயல போறீங்க, அவ்வளவுதான். சரின்னு நீங்கள் சொன்னால் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சங்கீத பள்ளியில் சேர்த்து ஒரு வீணையும் வாங்கித்தர ஏற்பாடு செய்கிறேன். சரி, அப்படியே செய்யுங்க. வாத்தியங்களில் எனக்கு வீணை தான் ரொம்ப பிடிக்கும். விமலா ஒப்புதல் கொடுத்தாள். பாட்டி ருக்மணிக்கு தாங்க முடியாத ஆத்திரம். விமலா வீட்டுக்கு திரும்பும் முன் அன்று மாலை மோகனது அலுவலகத்து ஆட்கள் இருவர் ஒரு தட்டெழுத்து எந்திரத்தையும் ஒரு வீணை வாத்தியத்தையும் தூக்கி கொண்டு உள்ளே வந்தார்கள். இவற்றை சின்னம்மாவின் அறையில் வச்சுட்டு வர சொன்னார் வக்கீல் ஐயா என்றபோது ருக்மணி அயர்ந்து போனாள். தன் அந்தஸ்து அடிமட்டத்துக்கு போய்விட்டதை வேலையாட்கள் எதிரில் காட்டிக்கொள்ள விரும்பாது தாடை இறுக மௌனமாக இருந்தாள். ஆனால் இருட்டும் வேளை. விமலா காரில் இருந்து இறங்கி வீட்டுக்குள் வருவதை பார்த்தபோது காலியாகி விட்டாள். விமலா படிகளை கடந்து வராந்தாவிற்குள் காலடி எடுத்து வைத்தபோது ஊரை சுற்றிவிட்டு அத்தான் சசியும் ஒரு டாக்ஸியில் அப்பொழுதுதான் வீடு திரும்பினான். பேரனை கண்டதும் பாட்டிக்கு தெம்பு இரட்டிப்பாகியது. தாயை பறிகொடுத்து நிற்கிறவள்னு பாவம் பார்த்து மனம் நோக பேசக்கூடாதுன்னு நானும் பொறுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இதெல்லாம் என்ன? ருக்மணி ஓங்கிய குரலில் பேத்தியை அதட்டி கொண்டு வெளியே வந்தாள். விமலா பின்னால் வந்து நின்ற சசி நன்றாக குடித்து விட்டு வந்திருந்தான். ஆனால் நிதானமாக மெல்ல நடந்து படியேறி உள்ளே வந்தான்.
என்ன குழப்பம் இங்கே? வீட்டில் தலைவன் போல மிகவும் அதிகாரமாக கேட்டான். நம்ம யாரையும் கலந்து ஆலோசிக்காம இவள் மோகன் பேச்சை கேட்டுக்கிட்டு தட்டெழுத்து கற்றுக்கவும் வீணை கற்றுக்கவும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருக்கா. காலை மாலைன்னு வீட்டில் தங்காமல் ஊரை சுற்ற இந்த ஏற்பாடு ஒரு குடும்ப பெண் செய்கிற காரியமா இது? பாட்டி கத்தினாள். இந்த வயசில் வீணை கற்றுக்க போறா? பலே பலே, நான் 10 வயசில் கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் உருப்படியாக ஒரு கீர்த்தனை வாசிக்க முடியல. வீணை கற்றுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியமா? அத்தை கிருத்திகா கேட்டபடி ஏளனமாக சிரித்தாள். அவங்க ஊரில் பிச்சைக்காரங்க கொட்டாங்குச்சி பிடில் வாசிப்பதை பார்த்து பட்டணம் வந்ததும் வீணை கற்றுக்கணும்னு ஆசை வந்துட்டுருக்கு. சசி உறக்க சிரித்ததை கேட்டு விமலா அவனை கோபத்துடன் முறைத்தாள். உங்களுக்கெல்லாம் நான் பதிலளிக்க தேவையில்லை என்றது அவளது பார்வை. அது சமயம், அம்மா உங்களை பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான், தோட்டக்காரன் சொல்வதை கேட்டு அவள் திரும்பினாள். எல்லோர் பார்வையும் வறந்த அருகில் வந்து விளக்கு வெளிச்சத்தில் நின்ற இளைஞன் மீது விழுந்தது. கிழிந்த சட்டையும் அழுக்கு வேட்டியுமாக வறுமையின் கோலத்தில் நின்ற அந்த பையனுக்கு வயது 18 இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு அப்பா இந்த கடிதாசியை கொடுத்து அனுப்பினார். சொல்லிக்கொண்டே வியர்வையில் கசங்கி போன ஒரு கடிதத்தை விமலாவிடம் நீட்டினான் அவன். அன்புள்ள சின்னம்மாவுக்கு முத்தையன் பணிவுடன் எழுதி கொள்வது. தாங்கள் இப்பொழுது சென்னை பங்களாவுக்கு வந்து வசிக்கிறீங்க. தாத்தாவுக்கு பிறகு எல்லாம் நீங்க தான் கேள்விப்பட்டேன். தங்கள் தாத்தாவிடம் பல ஆண்டு விசுவாசமாக உழைத்த ஏழை தொழிலாளி நான். உங்கள் பங்களா மாடி ஜன்னல் கண்ணாடியை கழுவ ஏறின போது கால் தவறி உயரத்திலிருந்து விழுந்து பலத்த அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டேன். வலது காலை முழங்காலோடு எடுத்துட்டாங்க. ஊனமாயிட்ட என்னால் உழைக்க முடியல. ஊர் திரும்பி போயிட்டேன். உங்கள் தாத்தா கொடுத்த கொஞ்சம் பணம் விரைவில் கரைஞ்சு போச்சு. இப்போ என் குடும்பம் நிர்கதியாக நிற்கிது. தின்ன சோறு இல்லாமல் என் குழந்தைகள் சில சமயம் பட்டினி கிடக்கிறாங்க. இந்த கடிதத்தை கொண்டு வருகிறவன் என் மூத்த மகன் குமரேசன். 10 படிச்சிருக்கான். அவனுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்தா நாங்கள் எல்லோரும் ஒரு வேளை வயிறார கஞ்சியாவது குடிச்சிட்டு இருப்போம். இந்த உதவியை நான் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். வணக்கத்துடன் உங்கள் குடும்பத்தின் மேல் நன்றியுள்ள முத்தையன். சாப்பிட்டு பல நாள் ஆனது போல கன்னங்கள் உள்ளடங்கி மிகவும் மெலிந்து காணப்பட்ட குமரேசனை கண்டு அவள் மனம் கரைந்து போனாள். பசி, வறுமை, இல்லாமை எல்லாவற்றையும் அனுபவித்தவளாயிற்றே. குமரேசா, இங்கே வாப்பா, அழைத்து கொண்டு தன் கைப்பையை திறந்தாள். அதை கண்ட பாட்டி ஆத்திரத்தில் ஆவேசம் அடைந்து போனாள். எங்களை கேட்காம கொள்ளாம டைப் கற்றுக்க புறப்பட்டு போனது போல இப்போ தான தர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? விமலாவை நோக்கி அதட்டி விட்டு சற்று தொலைவில் நின்ற அந்த இளைஞனை பார்த்து ஓங்கிய குரலில், யார்டா நீ என்று அதட்டினாள். எவனோ ஒரு பிச்சைக்கார தடியன் விடுவிடுன்னு வீட்டுக்குள்ளார வரானே. பாட்டியை விட ஒரு படி உரத்த குரலில் கத்திய சசிகுமார் விமலாவை தாண்டி கொண்டு தோட்டத்தில் இறங்கினான். பிச்சை கேட்க அந்த தம்பி இங்கே வரலை, வேலை கேட்க வந்திருக்கத்தான். விமலா கூறியதை கேட்டு வெறி பிடித்தவன் போல சசி திரும்பினான். நானும் சித்தப்பாவும் இன்னும் சேலை கட்டிக்கல, நினைப்பிருக்கட்டும். யாருடா, பிச்சை கேட்க நேரங்காலம் இல்லை? கத்தி இப்படி குமரேசனை நெருங்கினான் சசி. உங்கள் வீட்டில் வேலை பார்த்த முத்தையன் மகன் குமரேசன், சின்னம்மாவை பார்க்க வந்தேனுங்க. நான் உன் கண்ணில் வீட்டு ஆம்பளையா தென்படலையா? என்ன திமிர் இருந்தா இப்படி பேசுவ? சின்னம்மாவை பார்க்க வந்தியா? இந்த சின்னையா கிட்ட இதை வாங்கிக்கிட்டு போ சொல்லிக்கொண்டே ஓங்கி அந்த இளைஞனின் முகத்தில் ஒரு குத்து விட்டான். சசி பசியாலும் சோர்வாலும் ஏற்கனவே சுருண்டு விட்ட குமரேசன் வேதனை தாங்காது, ஐயோ ஐயா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க, நான் வேலை கேட்க தான் வந்தேன், வேற எதுக்கும் வரல ஐயா என்று கத்தியபடி புல்தரை மீது விழுந்து உருண்டான். விமலா நடுநடுங்கி போய்விட்டாள். அந்த குத்து தன் முகத்திலே விழுந்து விட்டது போன்ற வேதனையில் அவள் உடலும் உள்ளமும் ஒருங்கே துடித்தன. முதல்ல இடத்த காலி பண்ணுடா பிச்சைக்காரர் கழுத சொல்லிவிட்டு தரையில் கிடந்த இளைஞனை காலால் ஒரு முறை எட்டி உதைத்துவிட்டு கோபத்துடன் திரும்பினான் சசி. ஏழை என்றால் இத்தனை இலக்காரமாய் உனக்கு? பணக்காரரின் பேரன் என்ற திமிர், ஒரு பாவமும் அறியாத இளைஞனை கை ஓங்கி அடிக்கும் துணிச்சல், வெறுப்பும் கசப்புமாக அத்தை மகனை விமலா விரித்தாள். அவன் அடித்தது போல உன்னையும் நொறுக்கி கை கால்களை ஒடிச்சு போட்டு விடுவேன். எச்சரிக்கும் பார்வையில் முரட்டுத்தனமாக விமலாவை முறைத்தான் சசி. அடுத்த நாள் நீதிமன்றத்தில் தன் கட்சிக்காரர் ஒருவருக்கு வாதாட வேண்டியிருந்ததால் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட குறிப்புகளை சேகரித்துக் கொண்டிருந்தார் மோகன். நேரம் நடுப்பகலை நெருங்கி கொண்டிருந்த சமயம் இன்டர்காமில் வரவேற்பு பெண் பேசினாள். ஆகட்டும், வரச்சொல் என்று கூறிவிட்டு சட்ட புத்தகத்தை மூடிவிட்டு நிமிர்ந்தான். கண்ணாடி கதவுக்கு அப்பால் செம்பருத்தி பூ வண்ண வாயில் சேலையில் அன்று மலர்ந்த பூவைப் போல தெரிந்த விமலாவை கண்டதும் அவனுக்கு உற்சாகமாக இருந்தது. கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் அவள்.
முன் அறிவிப்பு இன்றி வந்திருக்கிறேன், மன்னிக்கவும் என்றாள் தயக்கத்துடன். கோபமாக அவள் பேசியதையும் அவன் ரசித்தான். இப்படி குறைவாக தன்னிடம் யாசிப்பதையும் அவன் மிகவும் சுவைத்தான். காலை வேளைகளின் அழுத்தத்திற்கு இடையே அழகு ஓவியமாக தன் முன் அவள் வந்து நின்றது அவன் மனதிற்கு இதமாக இருந்தது. அவசரம் இல்லாட்டா நீங்கள் அனாவசியமாக என்னை தொந்தரவு செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உட்காருங்க. தட்டெழுத்து பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கு? பரிவான குரலில் ஓர் இருக்கையை காட்டி உபசரித்தான். புன்னகைத்து பரிவுடன் பேசும்போது மோகனின் கண்களில் தோன்றும் கனிவு தன் மனதை அலைகழிப்பதை உணர்ந்தபடி அவள் இருக்கையில் அமர்ந்தாள். தட்டெழுத்து பயிற்சி இன்று சீக்கிரமே முடிந்து விட்டதால் இங்கே நேராக வந்திருக்கிறேன். தெரியாத ஒன்றை இப்போதாவது கற்றுக்கிறோமோன்னு மனதுக்கு உற்சாகமாக இருக்கு. சொல்லிக்கொண்டே கைப்பையில் வைத்திருந்த முத்தையனின் கடிதத்தை எடுத்து அவன் முன் மேஜை மேல் வைத்தாள். பல ஆண்டுகள் என் பாட்டனுக்கு ஊழியம் செய்தவர் முத்தையன், உங்களுக்கு தெரியும். ஊனமாகிவிட்ட அவர் இப்பொழுது வறுமையிலே ரொம்ப சிரமப்படுகிறார். தன் மகனுக்கு ஒரு வேலை கேட்டு எழுதியிருக்கிறார். நீங்கள் உதவி செய்யணும்னு கேட்கத்தான் இங்கே வந்தேன். இதை தொலைபேசியிலேயே தெரிவிச்சிருக்கலாமே. தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் மோகன், உங்களை நேரில் பார்க்கணும்னு ஒரு ஆசை. எத்தனைதான் நான் மனதை கட்டுப்படுத்தி கொண்டாலும் என்னையும் மீறி ஒரு வேகம் அப்படி ஒரு பிடிவாதம் செய்தே என்ன செய்வேன் என்று சொல்ல வேண்டும் போன்று அவள் உதடுகள் உணர்ச்சி வசத்தில் துடித்தன. வேறு பெண்கள் மீது நாட்டம் உடையவன் என்று தெரிந்திருந்தும் அவளுக்கு அவன் மேல் ஏன் இந்த ஈர்ப்பு அவளுக்கே புரியவில்லை. காந்த சக்தி வாய்ந்த அவன் கனிவு கண்களை சந்திக்க துணிவு இல்லாதவளாக தரையில் கிடந்த கம்பள விரிப்பை பார்த்தாள். வர வர அந்த வீடு எனக்கு விலங்குகள் நிறைஞ்ச ஒரு காடு போல ஆகிட்டு வருது. என் பாட்டி, அத்தை, சித்தப்பா 3 பேரையும் பேசி என்னால் சரி கட்ட முடியும். ஆனால் அத்தான் சசிகுமாரின் முரட்டுத்தனமான போக்கை என்னால் பொறுக்க முடியவில்லை. அவர் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறாரா? காரை வேகமாக ஓட்டி என் கண் முன்னே ஒரு நாய்க்குட்டியை துடி துடிக்க சாகடித்தார். வாயில்லாத உயிர் அது என்ற ஒரு அசட்டை. வாயுள்ள வாலிபன் குமரேசன், ஆனால் ஏழை என்ற இலக்காரம். தான் பணக்கார பரம்பரையில் வந்தவர் என்ற திமிர். என் கண்முன்னே என்னை பார்க்க வந்த அந்த பையனை அடித்து துன்புறுத்தி அலற வைத்தார். அதை கண்டு நான் நடுங்கி போனேன். நான் உன் அத்தான், முறை மாப்பிள்ளை. என்னைத்தான் நீ கட்டிக்கணும்னு வற்புறுத்தி நாளை என்னை கொடுமை செய்ய ஆரம்பிச்சா என்ன செய்வேன் பயம் வந்துடுச்சு. அவள் கண்கள் கலங்கி பேசினாள். வார்த்தைகள் தடுமாறின. உங்கள் அத்தான் மீது உங்களுக்கு இத்தனை கசப்பா? நல்ல வேளை, உங்கள் பாட்டன் உயிலில் நீங்கள் உங்கள் அத்தானை மணந்து கொண்டால்தான் சொத்து என்று எந்த நிர்பந்தமும் இருக்கவில்லை. லேசாக மோகன் சிரித்தான். அப்படி ஒரு நிபந்தனையை என் பாட்டன் வைத்துவிட்டு போயிருந்தால் எனக்கு இந்த சொத்துக்களும் வேண்டாம், இந்த திருமணமும் வேண்டாம்னு மறுத்திருப்பேன். என் சுதந்திர வாழ்வுதான் எனக்கு முக்கியம். என் தாய் என் தந்தையை அவரது பணத்துக்காக கல்யாணம் செஞ்சுக்கல. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினாங்க. எதிர்ப்புகளை பாராட்டு துணிவோடு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல நீங்களும் மனம் விரும்பியவரை தான் மணக்க தீர்மானிச்சிருக்கிறீங்க. திடீரென்று முகம் சிவந்து பதில் அளிக்க முடியாது தடுமாறி போனாள் விமலா. வெக்கத்துடன் ஜன்னல் பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டாள். வீண் பேச்சுகளில் உங்கள் பொன்னான நேரத்தை நான் கழிக்க விரும்பலை. இன்னொரு முக்கிய சங்கதியும் சொல்லிவிட்டு போக வந்தேன். தன் கை செலவுக்கு பணம் தரும்படி ஏற்கனவே பாட்டி, அத்தை, சித்தப்பா 3வரும் என் செலவு பணத்தில் இருந்து பாதியை வற்புறுத்தி எடுத்துக்கிறாங்க. இப்போ அத்தான் பணத்துக்காக என்னை தொந்தரவு செய்கிறார். உங்களிடம் பேசி அவர் செலவுக்கு கணிசமாக நான் ஏதாச்சும் ஏற்பாடு செய்யணுமாம். கோபத்துடன் மோகன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அதை நீங்கள் ஏன் என்னிடம் இதுவரை சொல்லவில்லை? நீங்கள் சொத்துக்கு உரியவர் ஆகும் வரைக்கும் பார்ப்பவர்களுக்கு கௌரவமாக இருக்கட்டும்னு பாதுகாப்புக்காக அவங்க 3 பேரையும் அந்த வீட்டில் தங்க அனுமதிச்சிருக்கிறேன். இதென்ன கதை? வேலியே பயிரை மேய பார்க்குதே. உங்கள் தாத்தா அவங்க யாரையும் மோசம் செய்துட்டு போயிடலை. சொத்தை பிரித்து எழுதினப்போ எல்லோருக்கும் வேண்டிய அளவு விட்டு போயிருக்கிறார். ஒன்று, தாங்கள் காசு பணத்தை பத்திரமாக வங்கியிலே தூங்க வச்சுட்டு உங்ககிட்ட ஏழை வேஷம் போடுறாங்க. இல்லாட்டி உண்மையிலேயே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. எதுவானாலும் நீங்கள் அவங்க யாருக்கும் ஒரு பைசா கூட தர வேண்டியதில்லை. பேராசைக்காரங்க உங்களை சுரண்ட பார்க்குறாங்களா? உங்கள் அத்தான் இனி மறுபடியும் உங்களை பணம் வாங்கி தர கேட்டால் என்னை தொலைபேசியில் உடனடியாக கூப்பிடுங்க. நான் நேரே வந்து பேசிக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை என்னை அவர் இது சம்மந்தமாக வந்து பார்த்து தோல்வியுற்று போயிருக்கிறார். மறுபடியும் இந்த திசைக்கு வரமாட்டார். அவரை பற்றின பயத்தையும் விடுங்க. உங்களுக்கு தக்க பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறேன் என்றான் மோகன். அப்பாடா என்று நிம்மதி அடைந்தாள் விமலா. மிக்க நன்றி, நான் வருகிறேன். வணக்கம் தெரிவித்தபடி அவள் இருக்கையிலிருந்து எழுந்தாள். நீங்களே வந்தது நல்லதா போச்சு.
அன்று உங்கள் தாத்தா உயிலை மட்டும் படிக்கச் சொல்லி கேட்டுட்டு போனீங்க. அவர் உங்களுக்காக வாங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சிருக்கிற நகைகளை நீங்கள் பார்க்க ஆசைப்படலையா? திடுக்கிட்டு வியப்பில் கண்கள் விரிய மறுபடியும் இருக்கையில் அமர்ந்தாள் அவள். தொலைபேசியில் வங்கி அலுவலருடன் பேசிவிட்டு மோகன் எழுந்திருந்தான். என்னோட வாங்க, உங்கள் நகைகளை இங்கே இந்த அலுவலகத்துக்கு அருகில் உள்ள வங்கி பெட்டகத்தில் தான் வச்சிருக்கிறேன். வங்கி மூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்பதால் இப்போதே போய்விட்டு வருவது நல்லது. மேலும் இந்த 20ஆம் தேதி உங்கள் பிறந்தநாள் வருது. அன்னைக்கு நீங்கள் உங்கள் நகைகள் சிலதை போட்டுக்க ஆசைப்படலாம். அவற்றை பார்த்து குறிப்பிட்ட நகைகளை பொறுக்கி எடுத்து வச்சா பிறந்தநாள் அன்னைக்கு நானே நேரில் கொண்டு வந்து தருவேன். மறுபடியும் பத்திரமாக வங்கி பெட்டகத்துக்குள் மறுநாள் திருப்பி வைக்கணும். அதுவரை அவை உங்கள் பொறுப்பாக இருக்கும். சொல்லிக்கொண்டே இரும்பு அலமாரி ஒன்றை திறந்து பெட்டகத்தின் சாவியை எடுத்து சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டான். உங்களுக்கு என் பிறந்தநாள் எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. உங்களது 23வது வயதில் சொத்தை ஒப்படைக்கணும்னு உயிலில் கண்டிருப்பதால் நீங்கள் பிறந்த தேதியை பாட்டன் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். சிரித்து கொண்டே அவன் திரும்பினான். வங்கியின் பாதாள அறைக்குள் அவர்கள் படி வழியே இறங்கி வந்து பெட்டக அறைப்பகுதியில் நின்றனர். வங்கி அலுவலர் தமது சாவி ஒன்றால் பெட்டகத்தை திறந்துவிட்டு மேலே ஏறி போய்விட்டார். மோகன் தான் கொண்டு வந்த இன்னொரு சாவியை போட்டு திறந்தபோதுதான் பெட்டகம் திறந்து கொண்டது. இதெல்லாம் அவளுக்கு புதிய அனுபவம். எனவே அவள் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். பெட்டகத்துக்கு உள்ளே இருந்து சில இரும்பு பேழைகளை எடுத்து மேஜை மீது வைத்து திறந்தான் மோகன். திகைத்து போய்விட்டாள் அவள். அந்த காட்சியை சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை விமலா. இரும்பு பெட்டியில் பல சிறு தடுப்பு அறைகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை நகைகள்! முத்து, பவளம், தங்கம், பச்சை, சிவப்பு, நீல கற்கள் நகைகள். இடையே வைரங்கள் மின்னின. அப்பப்பா, கண்கள் கூசின. சொத்துக்கள் ஏதும் வேண்டாம், சுதந்திரம் போதும் என்று சற்று முன் சொன்ன அவளே இவற்றை பார்த்து அயர்ந்து போனாள். வேணுங்கிறத எடுத்து தனியா வையுங்கள். பிறந்த நாள் அன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்து தரேன். பெட்டியில் காலியாக இருந்த ஒரு தடுப்பை சுட்டி காட்டினான். வாழ்க்கையில் முன்பின் பார்த்திராத அந்த விலை உயர்ந்த நகைகளைக் கண்டு திகைப்பும் மயக்கமுமாக ஆவலால் உந்தப்பட்ட ஒரு ஜோடி வைரக்கம்மல், வைர வளையல்கள், வைர அட்டிகை முதலியவற்றை பொறுக்கி எடுத்து வைத்தாள். அத்துடன் ஆசை அடங்கவில்லை. சுற்றிலும் பச்சை கற்கள் வைத்திருந்த நடுவே சுண்டக்காய் பருமனில் ஒளிர்ந்த ஒரு வைர மோதிரத்தை எடுத்து அவற்றுடன் கூட வைத்தாள். இது ரொம்ப விலை உயர்ந்த மோதிரம். உங்கள் தாத்தா இதை கடுக்கம்பட்டு ஜமீன்தாரிடம் வாங்கினார். பிறந்த நாள் கொண்டாடி விட்டு முடிச்சதும் பத்திரமாக இதை திரும்ப பெட்டகத்தில் வச்சிடணும் என்றான் மோகன். பெட்டகத்தை பூட்டி சாவியை பையில் போட்டுக்கொண்டு அறையை விட்டு வெளியேறும் முன் அவள் பக்கம் திரும்பி கேட்டான். பெண்களுக்கு இப்படி விலை உயர்ந்த நகைகள் தேவையா? பொன்னும் வைரமுமான நகைகளை விட அவங்க முகத்திலே ஒளிரும் புன்னகையே பெரிய நகை இல்லையா? குங்குமமாக முகம் சிவந்து போனாள் விமலா. சராசரி பெண்ணை போல் இந்த நகைகளை பார்த்து நான் மயங்கி போனது உண்மைதான் மோகன். ஆனால் என்னை கேட்டால் உங்கள் முகத்தில் காணும் இந்த புன்னகை சொந்தமாகிவிட்டால் இந்த பெட்டகத்தில் உள்ள அத்தனை நகைகளையும் அந்த அனுராதாவுக்கோ ரம்யாவுக்கோ தந்து விடுவேன். மோகன், உண்மையை சொல்ல துடிக்கிறேன். ஆனால் உங்கள் அறிவும் திறமையும் என் வாயை அடைத்து விடுகின்றன. உணர்வுகளை அடக்கிக் கொள்ள தெரியாத பண்பற்ற பெண் என்று என்னை கேவலமாக நீங்கள் நினைச்சா கூட என்னால் பொறுக்க முடியாது. மோகன், உங்களுக்கு என்னை புரிஞ்சுக்க முடியலன்னா சொல்ல போறீங்க? தனக்குள் எண்ணியவளாக நாணத்தில் உடல் குறுகிய உணர்வில் அவனை தொடர்ந்து வெளியே வந்தாள். அம்மாவுடன் இருந்தபோது அழைப்பை மீற முடியாது கல்லூரியில் 4 நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு பிறந்த நாளை கொண்டாட கிராமத்திற்கு அவள் வருவது வழக்கம். வீண் செலவு ஏன் என்று அவள் விவாதித்தால் அம்மா கமலம் கேட்க மாட்டாள். எனக்கு நீ, உனக்கு நான்ட்டு நாம் தனியாக ஆகிவிட்டோம். உன்னை பெற்று எடுத்தவுடன் ஆஸ்பத்திரி நர்ஸ் என் அருகே உன்னை கொண்டு வந்து படுக்க வைத்தபோது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் நினைச்சு பார்க்க விரும்புகிறேன். அன்னைக்கு பிஞ்சு காலையும் கையையும் காட்டிய அந்த அழகான குழந்தையா இப்படி மூக்கு மொழியுமா உயரமா தங்க பொம்மை போல வளர்ந்து நிற்கிறான்னு நானே என் மகளை பார்த்து பூரிச்சு போறேன். இந்த ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு மிஞ்சி இருக்கிற சுகம். அதை நீ எனக்கு தர மறுக்கக்கூடாது. அம்மாவின் கடிதத்தை படிக்கும்போது மனம் உருகி போவாள் அவள். பிறந்த நாள் காலை எழுந்து தலைமுழுகிட்டு அம்மா வாங்கி தயாராக வைத்திருக்கும் புதிய நூல் சேலையையும் தைத்து வைத்திருக்கும் ரவுக்கியையும் அணிந்து கொள்வாள். கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். கதையை உடனடியாக கேட்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக நாங்கள் போடுற கதை அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.